Welcome to our SSSGSM, Mobile Software Solutions. Hi, hello guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா lazy unlocker. So lazy unlocker tool வச்சு Vivo FRP, Vivo iQOO FRP எல்லா மாடலும் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணி சர்வர் மெத்தட் அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டூலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டூலுக்கு நாம் வந்து சர்வர்லேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம சர்வரை நம்ம வந்து கிரெடிட் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம இந்த டூலோட செட்டப் மட்டும் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக நம்ம இன்ஸ்டாலேஷன் தான் சரிங்களா. ஸோ பேசிக்காக இன்ஸ்டாலேஷன். ஸோ டூலோட சைட்டுக்கு போய்ட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்து ஃபைலை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக பேசிக் இன்ஸ்டாலேஷன் மட்டும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ வரக்கூடிய விவோ ஓப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் போட முடியாது, நம்ம ஆன்லைன்லேயே அடித்தாகும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரேட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1700 1800 ரேஞ்ச் வந்து நமக்கே வரும். வித்தவுட் ஓப்பன் மொபைலை பிரிக்க தேவையில்லை, ஈடில்லாம் வந்து கன் பண்ண தேவையில்லை. பாஸ்புக் ஈடில் மாதிரி டூ ஆத்தென்டிகேஷன் போட்டுக்கலாம். ஓகே, இந்த டூலோட செட்டப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் நம்ம சர்வர் போகிறீங்க. ஸோ நம்ம சர்வருக்கு போயிட்டு நம்ம சர்வரில் ப்ளேஸ் அண்ட் ஆர்டரில் போயிட்டு ஸோ சர்ச் பாரில் நம்ம வந்து லேசி அப்படின்னு மட்டும் அடித்தாவே லேசி அன்லாக்கரோட கிரெடிட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கிரெடிட் பொறுத்த வரைக்கும் சர்வர் பொறுத்து ரேட் மாறும். ஸோ நான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப 140 கிரெடிட் ஒரு எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறதுக்கு 140 கிரெடிட்ஸு. ஸோ 140 கிரெடிட். ஸோ அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ நார்மலாக லேசி அன்லாக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 140 கிரெடிட் போட்டு நான் வந்து கிரெடிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ சர்வர் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி இதோட சர்வர் ஸ்டேட்டஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டூலை ஓப்பன் பண்ணாவே ஸ்டேட்டஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். இந்தந்த சர்வர் ஆனில் இருக்குது, இந்தந்த சர்வர் ஆஃப்லைனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிரெடிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேசிங் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி டூலும் இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கிரெடிட்ஸ் இருந்தால் தான் உங்களோட டூலே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 0 கிரெடிட் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகாது. நான் இப்போ வந்து 140 கிரெடிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டூலை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நீங்கள் ஆத்தென்டிகேஷன் ஃப்ளாஷிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பிசியாக இருக்கட்டும், உங்களோட நெட்வொர்க்காக இருக்கட்டும், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் ஃப்ளாஷிங் பண்ணுறப்ப ஓட ரன் ஆக உங்களோட நெட்வொர்க் கட் ஆனாலோ, இல்லை திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, இல்லை பவர் ஆஃப் ஆயிடுச்சு, நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு, கேபிள் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இப்படிங்கிற மாதிரி சில்லி ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட்ஸ் அவ்வளோதான். இப்போ நீங்கள் 140 குவான்டிட்டி போடுறீங்கன்னா 1700 பக்கம் வருது. ஸோ அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கிரெடிட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு 2 நிமிட்லேயே நமக்கு வந்து நம்ம சர்வர்லேருந்து நம்ம வந்து கிரெடிட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வச்சுக்கணும். கேபிள் போட்டு எல்லாமே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து உங்களால் ப்ராப்பராக ஓட்ட முடியும். ஏன்னா இதில் ஓட ஏதாவது ரன் ஆகி ஃபெயில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண முடியாது. பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. இப்போ ஓட இப்போ நெட்வொர்க் கட் ஆகிடுச்சு, பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே ப்ராப்பராக வச்சுட்டு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி போடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ டூலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கில் மட்டும் இருந்துங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூலில் வந்து எம்டிகே, குவால்காமு, விவோ, அதே மாதிரி iQOO எல்லா டிவைஸுமே நம்மளால் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்பூட் டு EDL விவோ சர்வர்னு இருக்குது பார்த்தீங்களா, விவோ சர்வர்னு அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும் குவால்காம் மாடலுக்கு. ஸோ இதே எம்டிகே இருந்தால் எம்டிகேயில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்பூட் பெர்லோடர் மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வந்து ஃபாஸ்ட்பூட் மோடில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈடில் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா மொபைலை பிரிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாஸ்ட்பூட்டில் இருந்து ஈடில் மோடுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ மொத்தம் இதுக்கு வந்து 2 ஆத்தென்டிகேஷன் ஆகும். ஸோ டோட்டலாக சேர்த்தியே வந்து உங்களுக்கு 140 கிரெடிட்ஸ் தான். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா விவோ iQOOமே நம்மளால் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரீமியம் டிவைஸ் ஹை எண்ட் டிவைஸ் மட்டும் இதில் அன்லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த X300, V40, V40E, V60 அந்த மாதிரி எல்லா மாடலுமே நம்மளால் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ ரேட் வந்து உங்களுக்கு வந்து சர்வரில் காமிக்கிறதோடையுமே
எனக்கு ரேட்டு பெஸ்ட்டாக வேணும், ஹோல்சேல் ரேட் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் இன்னும் பெஸ்ட்டு பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட்புட் டீட்டெயில் சர்வர் டிக் பண்ணியாச்சு, ஃபேக்ட்ரி செட் எஃப்ஆர்பிங்கிறது கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து ஜாப் கொடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்தாவே மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிக்கும். நீங்கள் என்ன ஒரு ஃபோனாக இருந்தாலுமே மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனதுமே 140 கிரெடிட் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துடலாம். சரிங்களா? மாடல் அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபாஸ்ட்புட் மோடில் மட்டும் வச்சுக்கிட்டாவே ஃபாஸ்ட்புட் மோடில் வந்து ரீட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்புட் மோட்லேருந்து இடியெல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஸோ இடியெல்லாம் கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபாஸ்ட்புட் மோடில் கன்வெர்ட் பண்ணது இடியில் அதுவாகவே கன்வெர்ட் ஆகிக்கும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதுவாகவே ஃபேக்ட்ரி செட் ஆத்தென்டிகேஷன். சரிங்களா? ஃபேக்ட்ரி செட் எஃப்ஆர்பி ரெண்டுமே வந்து ஆத்தென்டிகேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த டைமில் தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். உங்களோட கேபிள், போர்ட்ஸு, அதே மாதிரி நெட்வொர்க்கு, பிசி இதெல்லாம் வந்து பக்காவாக வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் ஓட ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா வந்து இல்லை பவர் கட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் வராது. அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது ரீஃபண்ட் பண்ண முடியலன்னு நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா என்னாலேயும் பண்ண முடியாது. கிரெடிட் வாங்குறது மட்டும்தான் சர்வரோட வேலை. இந்த மாதிரி வந்து இதை தாண்டி அதாவது ஆத்தென்டிகேஷன் ரிக்வெஸ்டிங் ஆத்தென்டிகேஷனை தாண்டி மெத்தேடு போச்சு அப்படின்னா நம்மளால் ரீஃபண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சு பாருங்கள். ஃபேக்ட்ரி செட் எஃப்ஆர்பி சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே. ஆல் மாடல் விவோ iQOO MPK Qualcomm இந்த மெத்தடில் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.